இங்க சில பேர் பேசும்போது சொன்னாங்க சிக்கப்பாக்கம் ஏரி ஒரு அருமையா இருக்கு, நானும் வாழ்க்கை ஓடாடுறதுனால போய் பார்த்து அது கடல்ல போய் உட்காந்த மாதிரி ஒரு நல்ல காற்றை அங்கேயும் தொகுத்துட்டு வர்றேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏரியை வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க 20 கோடி முந்தைய ஆட்சியில. அதை செயல்படுத்த விடாமல் தடுக்கப்பட்ட போது ஏராளமான போராட்டங்களை இப்போது வந்து சென்ற செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சின்னப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் முன்னெடுத்து செய்ததால் மட்டுமே இந்த திட்டங்கள் நாங்கள் இல்லாம போராட்டத்தில் கலந்து கொண்டோம். திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதை வந்து அதிக நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடிச்சு பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட வேலை, மாநகராட்சியோட வேலை. மேபி அவங்க தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கலாம், இதுக்கு இடத்துல செஞ்சுட்டா வேலை மிச்சம் நினைக்கலாம். அப்படி இல்லை. இதனால வர பாதிப்புகளும் அவங்க பார்க்கணும். இதற்காக நாம் பல்வேறு பிரதான அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் மனுக்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களும் இதை பரிசீலனை செஞ்சு நம்ம கோரிக்கையை ஏற்று நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இந்த ப்ரொபோஸ்ட் இடத்துல இருந்து மாற்ற வேண்டும் என்று நம்புவோம். மாறு வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நம்பிக்கொண்டு வெளியிட்டு நன்றி, வணக்கம். இந்த பகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வீடுகள் இருக்கு. ஒரு வீட்டுக்கு 2-3 பேர் தவிர 3000-4000 பேர் குடியிருக்காங்க. ஸோ அவங்களும் இதில் பாதிக்கப்படாது. இது மாதிரி பல்வேறு சங்கங்கள் இருக்கு. ஸோ இதை அனைவரும் கருத்தில் கொண்டு அனைவரும் இது போல் போராட்ட கூட்டமாக வலியுறுத்தி கோரிக்கை கூட்டத்துக்கு கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Thank you very much. ஜெயஸ்ரீ அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பார்வாவோட ட்ரெஸரர் ஜெயஸ்ரீ. இந்த பக்கத்து நகர் மாருதி நகர்ல சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷனோட செக்ரட்டரியாகவும் இருக்கேன். இப்போ எங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம்னு தான் நாங்கள் முதல் தடவை நான் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த எஸ்டியை பற்றி முதல்ல எந்த இதுவுமே தெரியாமல் இருந்தது. அப்போ இந்த போராட்டம் எங்களையில இதுக்கு முந்தினதில் கலந்துக்கு அப்புறம் தான் நமக்கு இவ்வளவு பாதிப்பு இருக்குதான்றதே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா நம்ம ஏரி நாசமாயிடுச்சுன்னா சுத்தமாக நம்ம மாடம்பாக்கம் யாருக்குமே தண்ணி வந்து நிலத்தடி நீர் கெட்டு போயிடும். இப்போ அந்த நிலத்தடி நீரை நம்பி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். மாடம்பாக்கம் மொத்தம் ரூபன் வாங்க. ரூபன் எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு சாதாரண குடிமகனாக இங்கே நின்று பேசுகிறேன். குடிமகனை வேலை நினச்சிக்காதீங்க. சாதாரண குடிமகன், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஒரு குடிமகன். அதுக்கு தேவை நல்ல காற்று, நல்ல தண்ணி. கவர்மெண்ட்டை சொல்லுதுன்னா நல்ல கல்வி, நல்ல குடிநீர், காற்று எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அது வந்து மாறுபடுறாங்கன்னு தெரியும். இப்போ இந்த திட்டம் வந்து நமக்கு கொஞ்சம் பேர் தான் தெரியும் நினைச்சிங்களா? கவர்மெண்ட்டே நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு ஏன் வந்து இந்த திட்டத்தை எடுத்துன்னு வராங்கன்னு தெரியும். ஏன்னா சாக்கடை வந்து நிற்கானா நிலத்தடி நீர் பாதிக்கணும்னு கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் இதுக்கு விடாப்படியாக கொடுத்தாங்க? 2009 நம்ம போராடி மண்டலங்கள்லாம் உடஞ்சி சாக்கடை லீக் பண்ணாரு. மேடம் வந்து இருந்தாங்க. From Green Lakes. However, the project has not met its purpose since there are many houses and residential flats that are not connected to the underground sewage system. Poor maintenance of sewer pipelines has allowed seepage into the stormwater drains and lakes.
Salur and nearby urban zones, and one at Pallavaram to cater for Sambakam and Chittapalli. This was to the major sewer pipelines. The treated water is eventually discharged through drainage channels into Adyar River, from where it goes into the Bay of Bengal. விரும்புகிறேன். இன்று இந்த விழா நடத்துவதற்கு இந்த ஷாமியானா, தண்ணீர், நாற்காலிகள் எல்லாவற்றிற்கும் பொறுப்பெடுத்து சிறப்பாக செய்தது நமது தேவேந்திரன் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய மக்களுடைய நன்றியை நான் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க, நீங்களும் வளர வேண்டும் என்று ரொம்ப நன்றி நீங்க செஞ்சதுக்கு. தேங்க்யூ. இவர் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். சென்று வருகிறேன். சிறப்பாக வரைய தந்த அனைத்து அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் போராட்ட கழக சார்பாக. இங்க சில பேர் பேசும்போது சொன்னாங்க, சிக்கப்பாக்கம் ஏரி ஒரு அருமையா இருக்கு, நானும் வாழ்க்கை ஒரு போய் பார்த்து அது கடல்ல போய் உட்கார்ந்த மாதிரி ஒரு நல்ல காற்றை அங்கேயும் தொகுத்துட்டு வர்றேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏரியை வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க 20 கோடி முந்தைய ஆட்சியில. அதை செயல்படுத்த விடாமல் தடுக்கப்பட்ட போது ஏராளமான போராட்டங்களை இப்போது வந்து சென்ற செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சில்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் முன்னெடுத்து செய்ததால் மட்டுமே இந்த திட்டங்கள் நாங்கள் இல்லாமல் போராட்டத்தில் கலந்து கொண்டோம். திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதை வந்து அதிக நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா